வணக்கம் நண்பர்களே. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்லார் காவலா. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குமுளியிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாம்பனார்லேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்களா, இந்த பக்கம்தான் பருந்தும்பாறை போகிறதுக்கான வழி. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா குமுளி ரோடு. குமுளியிலேருந்து வரக்கூடிய ரோடு இது வந்து இப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படியே போனோம்னா நம்ம வந்து குட்டிக்கானம் போகிற வழி இதுதான். இந்த ரெண்டுக்கு இடையில், பாம்பனாருக்கும் குட்டிக்கானத்துக்கு இடையில், பாம்பனார்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதிலேருந்து தான் நம்ம வந்து பருந்தும்பாறைக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பருந்தும்பாறைக்கு நம்ம வந்து அந்த வண்டிப்பெரியார் ரூட்டில் தான் வந்திருக்கோம். இந்த ரூட்டில் நம்ம வந்ததில்லை. வாங்க இந்த ரூட் வழியாக பயணம் பண்ணலாம். பருந்தும்பாறை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ரேட் எவ்வளோன்னு தான் தெரில. ஆனால் உண்மையில் பார்க்கவே சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா நைட் டைம்லாம் வேறு லெவலில் இருக்கும் போல். பார்க்கவே லுக்காக நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அப்படியே மேலே பாருங்கள், நல்லா கூடாரங்கனாக்கா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. மேலேயும் நிறைய ரெசார்ட் இருக்குது. எப்படித்தான் ஐடியா பண்ணி கட்டுறாங்கன்னே தெரில. அழகழகாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருந்தும்பாறை போகாமல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற இடத்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கட்டு ஒன்று லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் விசாரிச்சு ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வந்து சொன்னாங்க, இந்த பக்கம் போங்க ஒரு 500 மீட்டர் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னாங்க. நம்ம அப்படியே விசாரிச்சுட்டு அப்படியே அந்த ரோடு வழியாக அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு நம்ம இங்கேருந்து வண்டி நிப்பாட்டி ஒரு 50 மீட்டர் உள்ளே போகணும் போல். இங்கேருந்து தண்ணி சவுண்டெலாம் பயங்கரமாக கேட்குது. அநேகமாக இந்த சர்க்கிளில் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கணும் போல். தண்ணி சவுண்டெலாம் பயங்கரமாக கேட்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வந்த பருந்தும்பாறை இதுதான். பருந்தும்பாறைக்கு இன்னும் நம்ம போகல. கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மையிலே பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் கம்பம், தேனி, மதுரை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம். 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கணும். அங்கே போனால் தான் நம்ம பார்க்க முடியும். வாங்க நம்ம பருந்தும்பாறைக்கு போவோம், அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்தால் நம்ம வந்து பருந்தும்பாறைக்கே இன்னும் போகல. நிறைய வியூ பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். உண்மையிலே இந்த இடம்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக அழகாக இருக்கா. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசே ரொம்ப அமைதியாகவும், ரொம்ப ஸ்ட்ரெயினோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour நல்ல காற்று அடிக்குது. காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நம்ம 2-3 மணி அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பருந்தும்பாறையை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்ன அப்படின்னா, சடனாக மிஸ்ட்டு போடும், சடனாக அப்படியே கிளியர் ஆகும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே கிளைமேட் சேஞ்ச் வந்து டக்குன்னு மாறும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸேவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருந்தும்பாறை வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வர்றதுக்கு உண்டான டைம் வந்து பார்த்திங்கன்னா 4-4:30 மேலே வந்தால் இதோட கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குன்றாங்க. இப்போயே வேறு லெவலில் தான் இருக்குது. இதுக்கு மேலே வேறு லெவல்னால் அப்போ சொல்லவே தேவையில்லை. வேறு லெவலாக இருக்கும் போல் 4:30 மேலே. அப்படியே நம்ம மேலே போய் என்னென்ன இருக்குது அப்படின்ற, எப்படி வியூ பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்குது. நேற்றெல்லாம் இந்த டயத்துக்கு வந்து பயங்கரமான கூட்டமாக ஆள்லாம் அவ்வளோ நிறைய பேர் வந்திருந்தாங்களாம். ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ வரைக்கும் ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க போல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எப்பயுமே இங்கே வரணுன்னா கரெக்டாக ஒரு 4-4:30 போல் வந்தோன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குமா, சூப்பராக இருக்குமா. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க.
வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்கும். 3:30க்கே இப்படி இருக்குது. வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாமே நீ அடுத்தலாம் பேசவே விருப்பம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வியூ நல்லா இருக்குது. இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபுல்லாக வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி தள்ளி போகும்போது வந்து இன்னுமே வியூஸ் வந்து நிறைய இருக்குது. வாங்க நம்ம இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் போகலாம். போய் வியூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கா, அப்படியே இதை செதுக்கி வச்சது மாதிரி இருக்குது. பார்க்க வியூஸு சூப்பராக இருக்குது. ஃபோன்லேயே இந்த அளவுக்கு சூப்பராக தெரியுதுன்னா நேர்லாம் எவ்வளோ கிளாரிட்டியாக எவ்வளோ கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரும் கீழே விழுந்துடக்கூடாது, கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சுற்றி கம்பி இதெல்லாம் வச்சு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் நடந்து போகிறக்காண்டி இந்த டைல்ஸ் மாதிரி அது போட்டு அழகாக ஒரு பாத்வே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வியூஸ் வேறு லெவல் உண்மையிலேயும். இங்கே பருந்தும்பாறை டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ரெசார்ட் நிறைய இருக்குது போல். நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸில் அது மேலே எல்லாம் வந்து அழகாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பள்ளத்துக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு 4-5 ரெசார்ட் மாதிரி இப்போ தனித்தனியாக அப்படியே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வரும்போதுமே பார்த்தா நிறைய இருந்தது. அப்படியே பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மலை அடுக்குகளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை செதுக்கி வச்சுருப்பாங்க ஊருக்க, அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா முரட்டு பள்ளம், கீழே விழுந்தோம்னா ஜல்லி தராது, அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு முரட்டு பள்ளமாக தான் இருக்குது கீழே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு போட்டிருக்கு, வெயிலும் மிஸ்ட்டும் கலந்து இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து தெரியுது. இங்கே இருக்க வியூஸ் எல்லாம் ரசிக்கிறதுக்காண்டி சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது அப்படின்றக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு அங்கே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கலாம். இல்லை இங்கேருந்து பார்க்குற வியூலாம் எங்களுக்கு வந்து பத்தாது, இன்னும் நாங்கள் டீப்பாக போய் தான் பார்க்கணும்னா அந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து நிறைய பேர் போய் அங்கேயும் பார்ப்பாங்க. இங்கே கடைகளுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. என்ன வேணாலும் வாங்கிடலாம். இங்கே நம்ம அந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, மேலே உச்சி, அந்த உச்சியிலேருந்து அப்படியே நடந்து இந்த பக்கம் வந்தோம். எல்லாமே வியூஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. இங்கே வந்து வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடித்தாலுமே அந்த வெயில் தெரியவே இல்லை. காற்று வந்து நல்லா குளிர்ந்த காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. டைம் ஆக வந்து கிளைமேட்டு வேறு லெவலில் மாறிக்கிட்டு இருக்குது. உண்மையில் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம வந்தப்போ இருந்ததை விட இப்போ கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கி போயிட்டுருக்காங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பாறை, அது வந்து அது நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்து வரைக்கும் போகலாம். ஆனால் அங்கே போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அவங்கவுங்க ஓன் ரிஸ்கில் தான் போய்க்கணும். கர்ணம் தப்பிலான் மரணம், அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம அங்கே போகணுன்னா போகணும்.
மேக்ஸிமம் அங்கே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது எவ்வளவோ நல்லது. ஆமாண்ணா